வெல்கம் டு சிலோன்வல் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆடை தொழிற்சாலை மூடப்படுவது சாதாரண விடயமே. முக்கிய பிரிவில் இலங்கை அழகி உலக அழகி போட்டியில் 2ஆம் இடம். இறந்த உடலுடன் போராட்டத்தில் குதித்த மக்கள். இரவில் வெள்ளவாய தனமல்வில வீதியில் பேருந்து விபத்து. ஓய்வூதிய திணைக்களத்தை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல். வெளியான தகவல். இலங்கைக்கு படையெடுத்துள்ள சீன முதலீட்டாளர்கள். ஜனாதிபதியை சந்தித்த அமைச்சர். ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் அனுர தரப்பு. பல்கலை மாணவன் உயிரிழப்பு. 10 மாணவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. கொழும்பில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் பல வீடுகள் சேதம். இனி விரிவான செய்திகள். ஓய்வூதிய திணைக்களத்தை இலக்கு வைத்து சைபர் தாக்குதல். வெளியான தகவல். ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவும் சேதமடையவோ அல்லது அளிக்கப்படவோ இல்லை என அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது. தற்போது திணைக்கள செயல்பாட்டை வழமைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. குறித்த விடயத்தை ஓய்வூதிய திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றது. ஏப்ரல் முதல் வாரத்தில் ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் திணைக்களத்தின் தகவல் அமைப்புகளை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஓய்வூதிய திணைக்களத்தின் தகவல் அமைப்புகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்ட போது எந்த தரவும் திருடப்படவில்லை அல்லது இழக்கப்படவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த சைபர் தாக்குதல் தொடர்பாக இலங்கை கணினி அவசர செயல்பாட்டு பிரிவுடன் இணைந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. கொழும்பில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் பல வீடுகள் சேதம். நள்ளிரவில் வீடுகளை விட்டு வெளியேற்றம். மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. கொல்லுப்பெட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான வீதி, கொழும்பு காலி வீதியின் கிரேன்பா சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து வீழ்ந்திருக்கின்றன. இதன் காரணமாக கிரேன்பாஸில் உள்ள சென்ட் ஜோசப் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் அருகிலிருந்த 6 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதன்போது குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இறந்த உடலுடன் போராட்டத்தில் குதித்த மக்கள். ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டவளை கரோலினா பிங்கோயா தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் இறந்த ஒருவரின் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த போராட்டம் நேற்றைய தினம் தோட்ட மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் தோட்டத்தில் சுமார் 800 குடும்பங்கள் வசிப்பதாகவும் தங்கள் தோட்டத்தில் இறப்பவர்களை அடக்கம் செய்ய மயானம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் தங்கள் தோட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அட்டனோயா அருகே உள்ள மயானத்தை ஒரு தனிநபர் கையகப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். தோட்டத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட மயானத்தில் 4 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் அடக்கம் செய்வதற்கான அனுமதியை ஒரு தனிநபர் சட்டபூர்வமாக தனக்கு சொந்தமானது என்று கூறி மறுத்ததால் பிங்கோயா தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு தனியார் நில உரிமையாளர் அடக்கம் செய்வதற்காக தற்காலிகமாக ஒரு நிலத்தை வழங்கியுள்ளதாகவும் அந்த நிலத்தில் அடக்கம் செய்ய முடியாது என்பதால் தங்கள் தோட்டத்தில் இருக்கும் உடல்களை அடக்கம் செய்ய நிலம் வழங்குமாறு கோருவதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பல்கலை மாணவன் உயிரிழப்பு. 10 மாணவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் பகிடுவதை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 மாணவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பலாங்கொடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 10 மாணவர்களும் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவன் ஒருவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அழகி போட்டி. முக்கிய பிரிவில் இலங்கை அழகிக்கு 2ஆம் இடம்.
இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெற்ற உலக அழகி போட்டியின் போது மிஸ் வேர்ல்டு மல்டிமீடியா என்ற சவாலில் ஆசியாவிலிருந்து 2வது வெற்றியாளராக இலங்கை அழகி அனுதி குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன்படி குறித்த மைல்கல்லை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது ஊடக குழு தெரிவித்துள்ளது. இந்த சாதனையின் மூலம் 108 பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்டிமீடியா சவாலின் முதல் 8 உலகளாவிய வெற்றியாளர்களில் மதிப்புமிக்க இடத்தையும் அனுதி குணசேகர பெற்றிருக்கின்றனர். இதேவேளை இறுதிப் போட்டி நாளை நடைபெறும்போது புதிய உலக அழகி முடிசூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு படையெடுத்துள்ள சீன முதலீட்டாளர்கள் ஜனாதிபதியை சந்தித்த அமைச்சர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டோவோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது இலங்கையில் முதலீடு செய்ய விரும்பும் சீன முதலீட்டாளர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க அளவு ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் வாங் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் நிர்வாகத்தால் பின்பற்றப்படும் தெளிவான கொள்கையையும் கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சீன அமைச்சருடன் 100க்கும் மேற்பட்ட சீன முதலீட்டாளர்கள் இந்த பயணத்தின் போது இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆடை தொழிற்சாலை மூடப்படுவது சாதாரண விடயமே. ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படுவது சாதாரண விடயமே என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி அரசியல் விவாதம் ஒன்றில் பங்கு பற்றிய போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை மூடப்பட்ட விவகாரம் தேவையற்ற வகையில் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழிற்சாலைகள் மூடப்படுவதும் திறக்கப்படுவதும் சாதாரண விடயமே, இதனை தேவையின்றி அரசியல்மயப்படுத்தக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். நிறுவனங்களின் தீர்மானத்திற்கு அமைய இந்த நிறுவனங்கள் மூடப்படுவதாகவும் கடந்த ஆண்டிலும் கொக்கல பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஒன்று மூடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கைத்தொழிற்சாலைகள் மூடப்படுவதனால் முதலீடுகள் வெளியே செல்வதாக கருதப்பட முடியாது எனவும் நிறுவனங்கள் வியாபார ரீதியான தீர்மானங்களின் அடிப்படையில் மூடப்படுவதாகவும் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த அரசாங்க முயற்சி, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகளினால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும், அரசாங்கத்தின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிடும் தனியார் ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது என முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர். இந்த தகவல் உண்மையில்லை என்றால் அரசாங்கம் அதனை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விடயம் உண்மையானால் அதுவே இந்த அரசாங்கத்தின் இறுதி காலம் என்பதனை ஜனாதிபதி நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் சூளுரைத்துள்ளார். அரசாங்கத்தின் சார்பின்றி முதுகெலும்புடன் தகவல்களை வழங்கும் ஊடகங்கள் சொற்ப அளவிலானவை எனவும் அவற்றை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும் உதய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை பாதிக்கும் வகையில் செய்தி வெளியிடும் தனியார் ஊடகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் நோக்கில் ஆணைக்குழு நிறுவப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என அவர் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் ஊடகங்களை ஒடுக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான செய்திகளை தணிக்கை செய்யும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தலைவர் கடந்த காலங்களில் கூறிய தகவல்களை ஊடகங்களில் வெளியிட தடை விதிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதற்காக ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஊடக அடக்குமுறைக்கு எதிராக ஊடகங்களும் சமூக ஊடக செயல்பாட்டாளர்களும் அணிதிரள வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஊடகங்களின் உதவியுடன் ஆட்சிபீடமேறிய இந்த அரசாங்கம் தற்பொழுது ஊடகங்களை அடக்குவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தனியார் ஊடகங்கள் மீது கை வைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவை விடவும் வேகமாக அனுரகுமார திசாநாயக்க தோல்வியடைந்து செல்வதாக தெரிவித்திருக்கின்றனர்.
இரவில் வெள்ளவாய தனமல்வில வீதியில் பேருந்து விபத்து. வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் உள்ள ஊவா குடா ஓயா போலீஸ் பிரிவில் தெல்லுள்ள பகுதியில் சற்று முன்னர் விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது. மகியங்கனை எல்பிட்டிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்புறத்தில் லோரி ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.